மீண்டும் மீண்டும் கேட்கத் தூண்டும் கதைகள் என்றாலே அதில் சுவாரஸ்யமும் ஒரு விதமான தளமும் எதிர்பாராத திருப்பங்களும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சில சுவாரஸ்யமான கதைகள் இதோ. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாள். அவள் தன் மகளை பார்க்க காட்டு வழியாக செல்ல வேண்டியது இருந்தது. காட்டில் ஒரு புலி பாட்டியை வழிமறித்தது. பாட்டி உன்னை தின்னப் போகிறேன் என்றது. பாட்டி சாமர்த்தியமாக, புலிராஜா, நான் இப்போது மெலிந்து போய் இருக்கின்றேன். என் மகள் வீட்டுக்கு சென்று நன்றாக சாப்பிட்டு விட்டு குண்டாகி வருகிறேன். அப்போது என்னை தின்றுவிடு என்றாள். புலியும் ஒப்புக்கொண்டது. திரும்பி வரும்போது பாட்டி ஒரு பெரிய பரங்கிக்காய்க்குள் ஒளிந்து கொண்டாள். அந்த பரங்கிக்காய் காட்டில் உருண்டு ஓடியது. வழியில் புலி கேட்டது, உருண்டு ஓடும் பரங்கிக்காயே, கிழவியை பார்த்தாயா? அதற்கு பரங்கிக்காய்க்குள் இருந்த பாட்டி பாடினாள். கிழவியும் பார்க்கவில்லை, கிழவியும் பார்க்கவில்லை. ஓடு பரங்கிக்காயே, ஓடு, வேகமாக உருண்டு ஓடு என்று கிழவி பாட்டு பாடினாள். புலி குழப்பத்தில் நிற்க பாட்டி பத்திரமாக வீடு போய் சேர்ந்தாள். இந்த கதையின் நீதி, ஆபத்தான நேரங்களில் பதற்றப்படாமல் அறிவை பயன்படுத்தினால் தப்பிக்கலாம். ஒரு முறை தெனாலிராமன் வீட்டில் நிறைய தங்கம் இருப்பதாக திருடர்கள் நம்பினார்கள். அவர்கள் தோட்டத்தில் பதுங்கி இருப்பதை தெனாலிராமன் கவனித்து விட்டார். அவர் தன் மனைவியிடம் சத்தமாக, திருடர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, அதனால் நகையெல்லாம் பூட்டி பெட்டியில் போட்டு தோட்டத்தில் இருக்கும் கிணற்றுக்குள் போட்டு விடுவோம் என்றார். ஒரு பெரிய பெட்டியில் கற்கள் நிரப்பி திருடர்கள் பார்க்கும்போது கிணற்றுக்குள் போட்டார். திருடர்கள் இரவு முழுவதும் கிணற்றில் இருக்கும் தண்ணீரை இறைத்து வெளியேற்றினார்கள். விடியற்காலையில் தண்ணீர் தீர்ந்து பெட்டி கிடைத்தது. அதை திறந்து பார்த்தால் உள்ளே வெறும் கற்கள். தெனாலிராமன் சிரித்து கொண்டே, என் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சியதற்கு நன்றி நண்பர்களே என்றார். திருடர்களும் ஓட்டம் பிடித்தனர். இந்த கதையின் நீதி, எதிரியின் பலவீனத்தை அறிந்து செயல்பட்டால் சுலபமாக வெற்றி பெறலாம். ஒரு மன்னரின் சபைக்கு ஒரு சிற்பி 3 பொம்மைகளை கொண்டு வந்தான். அவை பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தன. மன்னா, இதில் ஒன்று மிக சிறந்தது, ஒன்று சுமாரானது, ஒன்று தரம் குறைந்தது. இதை கண்டுபிடியுங்கள் என்றான். அமைச்சர் ஒரு மெல்லிய கம்பியை எடுத்து முதல் பொம்மையின் காதில் நுழைத்தார். அது இன்னொரு காது வழியாக வெளியே வந்தது. 2வது பொம்மையின் காதில் நுழைத்த கம்பி வாய் வழியாக வந்தது. 3வது பொம்மையின் காதில் நுழைத்த கம்பி நேரடியாக வயிற்றுக்கு சென்றது. அமைச்சர் சொன்னார், 3வது பொம்மையே சிறந்தது. ஏனெனில் கேட்பதை மற்றவர்களிடம் சொல்லாமல் தனக்குள் ரகசியமாக வைப்பவரே சிறந்த மனிதர். இந்த கதையின் நீதி, கேட்பதை எல்லாம் மற்றவர்களிடம் பரப்பாமல் நல்ல விஷயங்களை மட்டும் மனதில் கொள்வதே சிறப்பு. நேரம் என்பது ஒரு முறை மட்டுமே ஓடும் நதி போன்றது. அதில் ஒரு முறை தொட்ட நீரை மீண்டும் தொட முடியாது. நேரத்தின் மதிப்பை உணர்த்தும் ஒரு புகழ்பெற்ற கதையை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் இருந்தான். அந்த நண்பன் மிகவும் நல்லவன். ஆனால் அவனிடம் ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. அவன் எதற்குமே சோம்பேறித்தனம் படுவான். நாளை பார்த்து கொள்ளலாம் என்பதே அவன் அடிக்கடி சொல்லும் பதில். ஒரு நாள் மன்னர் அவனிடம், நண்பா, உன்னிடம் திறமை நிறைய இருக்கிறது. திறமை இருந்தும் நீ ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், மன்னா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அதோடு எனக்கு நேரம் கிடைப்பதில்லை என்று புலம்பினான். மன்னர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க முடிவு செய்தார். சரி, இன்று ஒரு நாள் மட்டும் உனக்கு ஒரு சலுகை தருகிறேன். என்னுடைய கருவூலத்தை இன்று உனக்காக திறந்து வைக்கின்றேன். சூரியன் மறைவதற்குள் நீ எவ்வளவு தங்கம், வைரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று அறிவித்தார். நண்பன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். உடனே வீட்டிற்கு ஓடினான். அவன் தன் மனைவியிடம் விஷயத்தை சொன்னான். அவள் சீக்கிரம் கிளம்பு என்றாள். ஆனால் அவனோ, இன்னும் நிறைய நேரம் இருக்கின்றது, முதலில் நல்ல உணவை சாப்பிட்டு விட்டு தெம்பாக செல்கிறேன் என்று கூறி நிதானமாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிந்ததும் வயிறு நிறைந்து விட்டது. ஒரு அரை மணி நேரம் குட்டி தூக்கம் போட்டுவிட்டு சென்றால் வேகமாக ஓடிவிடலாம் என்று படுத்தான். சோம்பேறித்தனத்தால் அரை மணி நேரம் என்பது 2 மணி நேரமாக மாறியது. அவன் எழுந்தபோது மாலை நேரம் நெருங்கிவிட்டது. அவசரமாக ஒரு பெரிய மூட்டையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு நடந்தான். வழியில் ஒரு அழகான பூங்காவை பார்த்ததும், சரி, கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டு போகலாம் என்று அங்கேயும் நேரத்தை செலவிட்டான். இறுதியாக அவன் அரண்மனை வாசலுக்கு சென்றபோது சூரியன் மறைந்துவிட்டது. அரண்மனை காவலர்கள் கருவூலத்தின் கதவை பூட்டி கொண்டிருந்தனர். அவன் அவ்வளவு கெஞ்சினான், கதறினான். ஆனால் மன்னரின் உத்தரவுப்படி நேரம் முடிந்துவிட்டது. ஒரு துளி தங்கம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனது சோம்பேறித்தனத்தாலும் நேரத்தை மதிக்காத குணத்தாலும் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு கை நழுவி போனது. இந்த கதை சொல்லும் பாடம், நேரத்தின் முக்கியத்துவத்தை நாம் 3 நிலைகளில் உணர வேண்டும். வாய்ப்புகள் எப்போதும் காத்திருக்காது.
நமக்கு வரும் வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தாவிட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பு வராது. நாளை என்பது ஒரு பொய். நாளை செய்யலாம் என்பது ஒரு வெற்றியை தள்ளி போடும் ஒரு தந்திரம். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்பவனே வெற்றியாளன். நேரம் பணத்தை விட மேலானது. இழந்த பணத்தை சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த ஒரு நிமிடத்தை கூட பிரபஞ்சத்தின் எல்லா பணத்தையும் கொடுத்தாலும் வாங்க முடியாது. நேரத்தை சரியாக பயன்படுத்த ஒரு யோசனை. உன் கையில் இருக்கும் கடிகாரத்தை விட உன் மனதில் இருக்கும் இலக்கு வேகமாக ஓட வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் நேரத்தை ஜெயிக்க முடியும்.